கைஸ் வெல்கம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தும்பச்செடி தான் வீடியோஸ் தான் கொடுப்போம். வேறு கார்டனிங்கும் வீடியோஸ் நிறையவே வருங்க பாருங்கள். நிறைய பூக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு சேஃப்டிக்காக இங்கே கல்லெல்லாம் வச்சு கவர் பண்ணியிருக்கேன் நான். பார்த்திங்கன்னா தும்பம், இந்த தும்பம், இந்த குப்பைமணிலாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நான் குப்பைமணி பக்கத்தில் வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த புல் இது வந்து நானே வைக்கலை, அதுவாக வளர்ந்து வந்துச்சு. பிச்சு போட்டுடலாம். இந்த குப்பைமணியோட யூஸு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. குப்பைமணினா உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்காச்சும் ஜுரம் இருந்ததுன்னா அந்த குப்பைமணி இது பண்ணி சுடுதல்ல போட்டு குளிக்கும், வாந்தி எடுத்துருவாங்க. அப்படியே வாந்தி எடுத்துருவாங்க. வாந்தி எடுத்த பிறகு உங்களுக்கு இது கிடைக்கும். அது செடியும் அந்த வாந்தியோட வந்துடும். சரியா? கார்டனிங் வித் தாத்தா இந்த வீடியோ பேர். இப்போ நாங்கள் குப்பைமணி நிறைய இருக்கு, பிச்சு போட்டுருத்தா. குப்பைமணியை ஒரு குப்பைமணி மட்டும் இருக்கட்டும். ஒன்று ஆல்ரெடி நாங்கள் நட்டுட்டேன், அதனால் ஒன்று மட்டும் இருக்கட்டும். மிச்சம் எல்லாம் பிச்சு போட்டு இங்கே பாருங்க. நம்ம ரோஸா அழகாக முட்டு விட்டுருக்கு. இதோ பன்னீர் ரோஸ், இது வந்து பட் ரோஸ். காலைல வந்து பார்த்தீங்கன்னா மொக்கா இருக்கும், அப்படியே வந்து மூடி இருக்கும். இதோ இப்படி. இப்போ வந்து ஒரு 10-10:30 மணி ஆயிடுச்சுன்னா அது வந்து அழகாக இப்படி ஆகிருக்கும். அழகாக தளர்ந்துருக்கும். அழகாக இதே தான் டெய்லியாக இருக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி இதுக்கு தண்ணி ஊற்றணும், அது மெயின். பாருங்க நம்ம ஃபிஷ்ஷு. உங்களுக்கு ஃபிஷ்ஷை பற்றி தெரியாதுன்னா, ஃபிஷ்ஷு வளர்க்கணுன்னா முதல்ல அது உங்கள்கிட்ட வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா என்கிட்ட வரும், இப்போ என்கிட்ட வர மாட்டேங்குது, ஏன்னு தெரில. கொஞ்சம் நேரம் கிடச்சி நீங்கள் ரொம்ப நாள் கேப் விட்டிங்கன்னா வராது. அதுதான் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுட்டே இருக்கணும். அப்புறம் வந்து ஓகே அப்படின்னு நம்பிக்கையில் வரும்போது நீங்கள் அது மேலே தூக்கிட்டீங்க, அதுக்கடுத்து அது வரவே வராது. இது நான் சின்னதாக வரும் ஹைபிஸ்கஸ், சின்னதாக வரும். இது மஞ்சள் கலர் ஹைபிஸ்கஸ், இதுவும் மஞ்சள். அங்கே இருக்கிறது பிங்க்கு, அங்கே இருக்கிறது ஒயிட்டு. இது வந்து நம்ம இது அது பேர் என்னது, முருங்கை செடி. அங்கங்கே வந்து நான் இது கட்டிருப்பேன் பாருங்க. வெண்டைக்காய் செடி தான் பாருங்க. இது வந்து இந்த குப்பைலாம் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி போட்டு அப்படி போடுங்க, இதையும் விட்டுறாதீங்க, அதை அப்படியே போட்டுருங்க. அது இந்த மாதிரி ஒரு இடத்த பள்ளம் நோண்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி ஃபுல்லாகிடுச்சுன்னா நெருப்பு கொளுத்தி விட்டுருங்க, அது கொளுந்தும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த இது அழுக்கெல்லாம் அடிக்கடி போகும். சரிங்களா? எந்த செடி இந்த செடி என்ன பார்க்காதீங்க, தேவையான செடியெல்லாம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நட்டு வச்சுருங்க. ஓகேங்களா? மீன் ஃபுல்லாக எறும்பு ஏறிச்சு, அதில் கருவாடு இருக்கும், எறும்பு இருக்கும். பாருங்கள் நம்ம கீரை, இதே செடின்னு எனக்கே தெரியாது, எங்கள் அப்பா வாங்கி வச்சாரு. இது வந்து குரோட்டன், இது வந்து ஒரு வகையான குரோட்டன். இது வந்து அழகாக இருக்கும், இது நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணலாம், இது ஃப்ரெண்ட்லியான டைப். இது பாருங்க. சின்னதாக ஹைபிஸ்கஸ் முன்னாடி சொல்லிட்டேன். எனக்கு சேப்பங்கி கொஞ்ச நாள் இது வளர்ந்த பிறகு யாராச்சும் கேட்டோம்னா நாங்கள் விற்றுருவோம்.
கொஞ்சம் வளர்ந்த பிறகு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா இது வீடியோவுக்கு கொஞ்சம் நாள் விட்டு நீங்கள் வந்துருச்சான்ட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் கேளுங்க, நான் கண்டிப்பாக தருவோம். இது வந்து ஸ்பைடர் பிளான்ட். இதுவும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியானது தான். பாருங்க அழகாக இருக்கும். அது ரொம்பவே ஃப்ரெண்ட்லியானது. இதுவும் நெக்ஸ்ட்டு நம்ம தும்பி பாருங்கள் எப்படி ஓடுதுன்ட்டு. அது எப்போ வேணால் வரும், எப்போ வேணால் போகும். இது மாதிரி குரூப்பாக இருக்குது. முக்கு விட்டுருக்கு தெரில, முக்கு விட்டுருக்கு அழகாக. உங்களுக்கு தேவையான செடியெலாம் ஒரு பிளேஸ் விட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் வேஸ்ட்டு நமக்கு. உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேணாம்னு நாங்கள் சுற்றி போட்டுருவோம். ரைட், குப்பை இதெல்லாம் கண்டத்தில் வளரும். தாத்தா இது பிடிச்சி வந்துடுறேன். தேவையில்ல. கீரையா அதுவும்? கீரைன்னு தெரியாது எனக்கு. தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்து விட்டுருப்பேன். தெரியாமல் குப்பைன்னெலாம் சொல்லிட்டேன். குளோரோஃபில் கம்மியாயிடுச்சா? இப்போது இதை நம்ம என்ன பண்ணலான்ட்டு சொல்கிறேன் கேளு. எல்லோ கலரில் ஆயிடுச்சு. இதுக்கு ப்ரோட்டீன் தரணும்னு நீங்கள் நினச்சி அதுக்கு பாருங்கள் இது விட்ட பிறகு இதோட கலர் எல்லாம் தெரியும். பாருங்கள், பார்த்தீங்களா? அங்கங்கே இதாக இருக்குது. அதில் அதுக்குள்ளே விட்டுக்கலாம். ப்ரோட்டீன்னு சொல்ல, உங்கள் செடிக்கு ப்ரோட்டீன் இது பண்ணி அதிலே போட்டுருங்க. போட்டிங்கன்னா அதில் அந்த மண் வந்து இன்னொரு குட்டி செடி அதுவே வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ பார்த்தா தான் சொல்கிறேன். இதுவும் வந்து ஒரு வகையான ஸ்பைடர் பிளான்ட். தொட்டியில் நிறைய தண்ணி விடுறதுன்னா சரி, ஓகே வாங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்துடுச்சு. இதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. டொங் 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 டொங்குன்னு நாங்களாம் பண்ணிடுவோம். வேணா நீங்கள் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாழைங்காய். கொய்யாக்காய். கீரை இப்போ தான் பிச்சோம். விற்க மாட்டோம், வேணா நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் எடுத்துருவோம். நாங்கள் அங்கே கீரை தான் போடுவோம். எனக்கு எதுவுமே போட மாட்டோம் நாங்கள். இது வந்து ரெட் கலர் ஹைபிஸ்கஸ் முக்கு விட்டுருக்கு. பட்ரோஸ் நீங்கள் தண்ணியில் விட்டுட்டு இப்படி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப அழகாக இருக்கும். விடுங்க, யாருக்குமே தெரியாமல் மீன் விட்டுட்டு அப்படி பண்ணிட்டு எடுத்தோம். அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. மீன் தண்ணியில் மீனோட இது எல்லாமே இதில் இருக்கும். வேஸ்ட் கீரை இல்லையா? பாருங்க, வேஸ்ட் கீரையில் போடுறேன். அதுக்கு நான் பிட்டில் போடுறேன். அவர் இது வெண்டைக்காய் இது கூட நாங்கள் விற்றுருவோம் வேணும்னா. கீரையோட போட பறிச்ச கீரை தெரியாமல் இருக்கும். என்னடா போச்சு போய் ஓகே. அண்ட் நம்ம இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோமான்னு தெரியல, நான் இன்னும் பார்க்கல. நீங்கள் இன்னும் சப்போர்ட் கொடுங்க. 1K சப்ஸ்கிரைபர்ஸாக ஆகிடலாம். ரைட்டா? ஓகே, ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க.
அவங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.